அவர்களுடைய இரண்டாவது மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. பிரம்மாண்டமா நடக்கிற சமயத்திலையும் காவல்துறை சார்பில் இருந்து 27 நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த எல்லா நிபந்தனைகளையும் ஒழுங்கா முறையா செயல்படுத்தி தான் இந்த மாநாடு நடக்குதா அப்படின்றதையும், இந்த மாநாட்டுல என்ன மாதிரியான ஆடம்பரத்தை இதுல பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலையும் இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டை விக்கிரவாண்டி தொகுதியில நடத்தியிருந்தார். அந்த மாநாடு பெருசா பேசப்பட்ட அளவுலையும் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அது என்னன்னா, அந்த மாநாட்டுல வந்தவங்களுக்கு செக்யூரிட்டியை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும், அது மட்டும் இல்லாம அங்க வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. அதனால தாவேகா சார்பா அந்த ஒரு முதல் மாநாட்டை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இந்த இரண்டாவது மாநாட்டை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாநாடு மதுரையில நடக்குது. இந்த மாநாட்டுல வரவங்க எல்லாரும் சுலபமா தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நீண்ட அளவுல 1000 குழாய்கள் சேர்த்து எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிற வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. 24 தண்ணி லாரிகளை அங்க நிறுத்த வச்சு அது மூலமா தண்ணீரை குடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா, பெண்களுக்காக பிங்க் அறை அப்படின்னு ஒரு அறையை ஏற்படுத்தியிருக்காங்களாம். கழிப்பறையும் 2 பக்கமும் வச்சிருக்காங்க. அதனால வரவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாத வகையில ரொம்ப சிறப்பா இந்த மாநாட்டை தயார் பண்ணிட்டு வராங்க. இந்த மாநாடு 500 ஏக்கர் பரப்பளவுல நடக்குது. விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதுக்கான அமைப்பை அமைச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன குறிப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா, அரசியல் எதிரியையும் கொள்கை எதிரியும் சமரசம் இல்லாம நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்த நிறைய தடைகளை உங்களுடைய ஆதரவா, அதாவது தொண்டர்களுடைய ஆதரவா நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்த மாநிலத்துடைய மாற்று சக்தியா இல்லாம முதன்மை சக்தியா இருக்கணும் அப்படின்றதையும், வாகை வரலாறு மறுபடியும் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா இந்த மாநாடு பத்தின அறிவிப்பை அவர் அறிக்கையா வெளியிட்டு இருந்தார். இப்படி அந்த மாநாட்டை ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் ரொம்ப அதிரடியான பேச்சை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காரு அப்படின்னா, மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னா, வரப்போற 2026 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில இலவசமே இல்லாம வளர்ச்சி திட்டங்களை மையமா வச்சு தேர்தல் அறிக்கையை உருவாக்கணும் அப்படின்றதையும் விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான். மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊரா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காராம். அதுல மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத விஜய் அவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்தல் அறிக்கையை ரொம்ப சிறப்பா தயாரிக்க இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இதுவரைக்கும் யாருமே கூட்டணி பத்தி பேசாததுனால வரப்போற அந்த மாநாட்டுல கூட்டணி பத்தி ஏதாவது விஜய் அவர்கள் பேசுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தாவேகாவுக்கு இடையில ரொம்ப அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. இதுல காவல்துறை சார்பா மாநாடுக்குள்ள என்ன மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 27 நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. அந்த நிபந்தனைகளை கேட்கும் போது திமுக தாவேகா வளர விடாம பண்றதுக்காகவே இந்த நிபந்தனைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய தொண்டர்கள் ஆதங்கத்துல பேசியிருக்காங்க. அது என்னன்னா, மாநாட்டுல கொடி கட்டக்கூடாது, அதுவும் இல்லாம வாகனங்களை சரியா நிறுத்தணும், 3 மணிக்கு முன்னாடியே தொண்டர்கள் எல்லாம் வந்து நிக்கணும், விஜய் அவர்கள் சர்ச்சைக்குரிய விதமா பேசக்கூடாது, ஜாதி மதத்தை வச்சுதான் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் மட்டும்தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டதான். அதுக்காக விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த நிபந்தனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஊர்வலமா யாரும் செல்லக்கூடாது, யாரெல்லாம் வந்து வண்டியில வராங்களோ அவங்கள பத்தின தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு 27 நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா நிபந்தனைகளையும் முறையா செயல்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா கொடி கட்டக்கூடாது, ஊர்வலமா செல்லக்கூடாது, பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு அவங்க இது வரைக்கும் சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு மாநாட்டை ரொம்ப பிரம்மாண்டமா தயார் பண்ணிட்டு வராங்க. திரும்புற பக்கம் எல்லாம் தாவேகா கொடிதான் இருக்கு. அந்த மேடையில வாகை பூவும் யானை புகைப்படத்தையும் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வராங்க. சர்ச்சைக்குரிய வகையில பேசக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பா சொல்லப்பட்டாலும் கண்டிப்பா அதை அவங்க பின்பற்ற மாட்டாங்க அப்படின்றதுதான் தெரியுது. ஏன்னா விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியும்
சமரசமே இல்லாம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு தான் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அப்படிப்பட்டவர் மேடையில பேசும்போது அவங்கள பத்தி எதுவும் தாக்காமலையா பேசுவாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க முன்வைக்கப்படுது. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து தேநீர் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்காரு. இது முதல் முறை கிடையாது. போன வருடமும் இதே மாதிரி கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விசிகா இவங்க யாருமே ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த அந்த விருந்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் பிஜேபிக்கு சார்ந்து இருக்கிறதாவும் தமிழ்நாட்டுக்கு அவர் சரியான முறையில செயல்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இவங்க யாருமே அந்த விருந்துக்கு போகாம புறக்கணிச்சிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்தது என்னன்னா, தங்கமணி அவர்கள் திமுகக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா தங்கமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி இடையில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி போயிட்டு இருக்கு. அவரை சரியா கவனிக்கல இபிஎஸ் அவர்கள் சொல்லப்பட்டது. அதனால அவரும் திமுகவுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தங்கமணி அவர்கள் சார்புல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, நான் மருத்துவமனையில ஒரு சின்ன தொண்டைக்கு அறுவை சிகிச்சைக்காக போயிருந்தேன். அந்த சமயத்துல இப்படியெல்லாம் ஒரு செய்தியை கேட்டு நான் ரொம்பவே ரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நான் எதுக்காக திமுகவுக்கு போகணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு உறவினர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல அண்ணன், அவர் மேல நல்ல மதிப்பு இருக்கு. நான் திமுகவுக்கு எல்லாம் போக மாட்டேன். சில அரசியல் விஷயங்கள் தான் இப்படி கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை காட்டமா குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதனால உறுதியா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகவுல தான் இருப்பேன். நான் இறந்த பிறகும் அதிமுகவோட கொடியை போடுங்க என் மேல அப்படின்னு ரொம்ப உருக்கமா அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்காரு. அதனால திமுகவுக்கு வருவாரு, நாமக்கல் மாவட்டத்தை தங்கமணி அவர்களை வச்சு பலமாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு திமுக தரப்புல இருந்து போடப்பட்டுட்டு இருந்தது. அந்த கணக்குக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தங்கமணி அவர்களுடைய அறிக்கை இருக்கு. கொங்கு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்காக தங்கமணி அவர்கள் அதிமுகவுக்கு தான் வேலை பார்க்க போறாரு அப்படின்றது இந்த அறிக்கை மூலமா நல்லா தெரிய வருது. பாமகவுடைய வழக்கறிஞரா இருக்கிற பாலு அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய சின்னையா நடத்தின பொதுக்குழு கூட்டம் தான் செல்லும். அதுதான் விதிகளுக்கு உட்பட்டு, பாமக விதிகளுக்கு உட்பட்டு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன மாநாடு, என்ன பொதுக்குழு வச்சாலும் அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவை குறி வச்சுதான் பாலு அவர்கள் பேசியிருக்காரு. அவரு இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொல்றாரு. ஏன்னா இதுக்கப்புறம் யார் பொதுக்குழு கூட்டம் நடத்தினாலும் அது சட்டப்பூர்வமானதா இருக்காது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில ராமதாஸ் ஐயா அதை மறுத்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அது என்னன்னா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, வரப்போற 17ஆம் தேதி தான் எங்களுடைய பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது. அதுதான் சட்டப்படி செல்லும் அப்படின்றத ரொம்ப தெளிவா இவர் பக்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வருகிற 17ஆம் தேதி இன்னும் பெரிய ஒரு பூகம்பம் பாமகவுல வெடிக்க போகுது அப்படின்றதுதான் உண்மையா இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே சமயம் அந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு அன்புமணி அவர்களுடைய நிலைப்பாடும் ராமதாஸ் ஐயாவுடைய நிலைப்பாடும் அப்படியே நேர் எதிரா இருக்க போகுது அப்படின்றத இப்பவே பாமகவினர் நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு வராங்க. அதனால 17ஆம் தேதி கண்டிப்பா ராமதாஸ் ஐயா ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாரு அப்படின்னா அது பாமகவுடைய விரிசல்ல தான் போய் முடியும் அப்படின்றதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.